புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா. புதிய புதிய மாற்றங்கள்லாம் வேலை சார்ந்த விஷயத்துலையும் நல்ல மாற்றங்கள் வரப்போது ஐயா. அதுவும் இல்லாமல் தகவல் தொடர்பு இது வரைக்கும் இல்லைன்னா நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்படும் ஐயா. இந்த மாதம் முழுவதும் வெளியூர் போகிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய புதிய மாற்றங்கள் என்றால் அந்த கணிசமான தொகை இது வரைக்கும் கேட்டிருந்த ஐயா எனக்கு கிடைக்கல அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த மாதம் கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்காத ஒரு புதிய பலாபலங்கள், அதாவது ஒரு மனுஷன் எதையோ தேடின்னு இருக்கோம் நாங்கள், அந்த தேடல்லாம் எனக்கு நிறைவு பெறுமானா கண்டிப்பாக நிறைவு பெறப்போகுது. புதிய மாற்றங்கள் புதிய செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது. இந்த சந்திராஷ்டம தினம் என்று சொன்னால் அது 7, 8 என்று சொல்லக்கூடிய தேதிகளில் வருதையா. 7ஆம் தேதி 8ஆம் தேதியும் சற்று கலக்கக்கூட இருக்கும். அந்த சந்திராஷ்ட தினத்தை பார்த்து கொள்ளலாம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, ஐயா இந்த மாதமே உங்களுக்கு புதிய மாற்றங்கள் தேர்வு செய்யக்கூடிய மாதமாக வரப்போகுது. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு சூரிய பகவான் நம்ம கன்னி ராசிநாதன் புதனும் ஏற்கனவே 11ஆம் இடத்துல வீட்டிருக்கார், வக்ரகதியில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் சூரிய பகவானும் 11ஆம் இடத்துல வீட்டிருந்து அவர் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுவதும், ஒரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு அவர் செல்லக்கூடிய வீட்டுக்கே புதன் பகவானும் இடம்பெயர்வது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க பெறப்போகுது. நம்மளுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசியில் நீச்சம் பெறுவார். கன்னி ராசியில் தான் நீச்சம் பெறுவார். அந்த நீச்சம் பெற்ற அந்த சுக்கிர பகவானையே செவ்வாயும் அந்த தேதிக்குள்ளே இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இடம்பெயர்ந்து நேரடி பார்வையாக 4ஆம் பார்வையை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலமாகும். ஐயா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஐயா, ஒரு நல்ல அமௌண்ட்டு எனக்கு கிடைக்காதா, நான் அதிலேருந்து மீட்டெடுக்க மாட்டேனா, என் பிரச்சனையிலேருந்து நான் வெளிவர மாட்டேனா, அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுக்கின்ற பாக்கியமாக இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறேன் ஐயா. நான் சொன்னால் 11 தேதியிலே கூட சொல்லலாம். இருந்தாலும் 15 தேதி 5 நாட்கள் பகவானுடைய புதன் பகவானும் இடம்பெயர வேண்டும். 12ஆம் இடத்துல இடம்பெயர்ந்து சூரியனோட நட்பு என்று சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில் அவரும் இடம்பெயர்ந்தால்தான் அந்த தன்னம்பிக்கை தைரியமும் இடம்பெறும். ஏன்னா வக்ரகதி முடியலை. அந்த வக்ரகதி முடிஞ்சாதான் நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். நற்பலங்கள் அப்போ தான் கிடைக்க போதையா. ஒரு 17 தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க கன்னிராசிக்காரங்க. உடல் உபாதைகள் இந்த மாதம் முழுவதும் லைட்டாக இருக்க தான் செய்யும் ஐயா. செலவனங்கள் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்க தான் செய்யும். கன்னிராசி கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் மருத்து செலவுகள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா சுக்கிர பகவான் நம்ம ராசியில் நீச்சம் பெறும்போதெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். வீடு மனைவி கடன் பிரச்சனை நோய் எல்லாமே 2ஆம் இடம்தான். உங்களுக்கு என்னென்ன இதோ மொத்தமே 2லே கொடுத்துருக்கான் இறைவன். ஒரு மனுஷனுக்கு தேவையான 2ஆம் அதிபதி நீச்சகதி பெறும்பொழுதெல்லாம் அதுக்கு செவ்வாயுடைய பார்வை பதியும் முதல்ல நோய்க்காரகன் என்றாலே செவ்வாயும் குறிக்கும். அந்த நோய் தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்போது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம். ஆமாம், கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துட்டு தான் வரப்போகிறோம் ஐயா. வெளியூர் மக்களால் நம்மளுக்கு நல்ல தனவரவு கிடைக்கப் போகிறது ஐயா. அதாவது எப்படி சொல்கிறதுனா, வெளியூர் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. ரொம்ப நாளாக நான் கடன் பிரச்சனை வாங்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு நிறைவு பெறுமானா இந்த ஒரு நல்ல அமௌண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சுவாமி. இந்த மாதம் அது நம்மளுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்க போதையா. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு 17 தேதினே கூட சொல்லலாம் உறுதியாகவே. 17 தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதங்கள் ஒரு புதிய மாற்றங்கள் புதிய முன்னேற்றங்கள் காண கிடைக்கப் போகிறது. வெளியூர் சார்ந்த விஷயத்தில் 17 தேதிக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வெளியூரில் தான் இருக்க போகிறீங்க ஐயா. ஆன்மீக சுற்றுலா என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெற தான் போகிறோம். துன்பங்கள் நேராத வண்ணம் இருக்கக்கூடிய காலமாக, துன்பமே நம்மளுக்கு நேர போகிறதில்லை, துன்பமும் நேராமல் இருக்கக்கூடிய காலமாக திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த உடல் பிரச்சனையாகட்டும் மனசு பிரச்சனையாகவும் அதெல்லாம் விலக போதையா. ஏன்னா ஜென்மகேது வேற கடந்துட்டுருக்காரு, இருந்தாலும் இருக்கட்டும். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் கணவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கார். துன்பத்தை வாங்கிட்டு தான் இருக்கோம். நாமளும்
நான் சொன்னேன், கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி என்று சொல்கிற அளவுக்கு நம்ம பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இந்த ஆவணி மாதம் புண்ணிய மாதமாகும். ரொம்ப ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பினை தருமா? கண்டிப்பாக சிறப்பு ஐயா. விரயம் இருக்கத்தான் செய்யும், அதுக்கேற்ற வருமானமும் முழுவதும் இருக்கும் ஐயா. விரயம் கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கேற்ற வருமானத்தை பெறக்கூடிய மாதமாகவும் பம்பர் ப்ரைஸ், இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிறோமில்ல, அது திடீர் அதிர்ஷ்டத்தை கன்னிராசிக்கு மட்டுமே தான், வேறு எந்த ராசியும் கிடையாது. கன்னிராசிக்கு மட்டும் இந்த மாதம் லாட்டரி யோகங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்க போது, பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க பெறும். ஏன்னா குருவோட பார்வையும் வாங்குறாரு, செவ்வாயுடைய பார்வையும் சுக்கிர பகவான் அந்த இடத்துல வாங்குறாரு ஐயா. 9ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த 2ஆம் அதிபதி செல்வங்கள் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து சேரலைங்கன்னு நினைக்கிறவங்களாம், அந்த எண்ணங்கள் எங்கே இருக்குது செல்வத்தை நாம் தேடி பிடிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை உற்பத்தி பண்ணி அதுக்கேற்ற வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் விலைக்கு பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. முக்கியமாக புத்திரபாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மெயினான விஷயம் ஐயா, திருமணம் ஆயிடுச்சு ஐயா, எனக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க, குழந்தை பேரே இல்லாமல் வரும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் கைகூடக்கூடிய காலம். லவ் மேரேஜ், முதல்ல லவ் மேரேஜ் நடக்க போகுது சாமி. அந்த எண்ணம் எல்லாம் உற்பத்தி ஆகிடும், காதல் சமன்பாடுகள் வந்து சேர்ந்தக்கூடிய மாதமாக ஐயா. நிறைய பேர் திருமணமாகி தடையாயிட்டு டைவர்ஸ் கூட ஆகிட்டு, அதெல்லாம் சொல்லவே முடியும். விவாகரத்தில் அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நான் எப்போவுமே நல்லது அதை தான் சொல்லுவேன், அதெல்லாம் வேணாம். பிரிவினை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. அந்த டைவர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பாருங்கள், திடீர் லவ் மேரேஜ் எல்லாம் நம்மளுக்கு திருப்பி அந்த பழைய சொந்தங்கள் அந்த அன்புலாம் நம்மளுக்கு திருப்பி தேடி வரக்கூடிய காலமாகும். உறவுகள் சேர்ந்து தான் வாழணும். தனிமை என்பது பெரிய கொடுமை அல்லவா? அதெல்லாம் இல்லாமல் இருந்து நாமளும் ஒரு சின்னவங்களோ நம்மளுக்கு ஏற்றாற்போல் நம் மனைவியை வைத்து கொண்டு நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக திகழப்போகுது. ஒரே வார்த்தை சொல்ல போனால் இது உன்னதமான மாதமாக, உன்னதமான மாதம். வெளியூர் சென்று நல்ல ஒரு ஜாலியாக ஒரு சுற்றுலாவும் ஒரு இன்பமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதையா. உடலாகட்டும் உள்ளமாகட்டும் எதனா இருக்கட்டையா, நீங்கள் நன்றாக இருக்க போகிறீங்களா? கன்னிராசிகாரங்க இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய மாதமாகும். செயல் திட்டங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பார்த்து இதுவரைக்கும் புத்திரபாகியம் இல்லைன்னா அந்த புத்திரபாகியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறப்பு ஐயா. கட்சிரையா கண்டிப்பாக சுக்கிரன் அந்த இடத்துல வந்து சேர்ந்தாவே கொடுத்துருவார். சுக்கிரன் தான் தேவை, அதுக்கு வேறு யாரும் கிடையாது. சுகபோகம் வேண்டுமென்றால் சுக்கிரனே தேவை. ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்தாவே அந்த அயன சயன போகத்தை உற்பத்தி செஞ்சுட்டாவே இந்த மாதம் புத்திரபாக்கியம் கெட்டுவிடும். அவருடைய பார்வை மேலே 5ஆம் பார்வையாக அவர் மேலே விழுந்து அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போது கன்னிராசி. திடீர் ஜாக்பாட், அதான் சொன்னேன். ஒன்று கோடீஸ்வர ஆபத்து, இல்லைன்னா புத்திரபாகியம். ரொம்ப நாளாக நான் வேண்டிக்கிற திருமணம் இல்லைன்னா திருமணம் கிடைக்க போகுது, இல்லை புத்திரபாகியம் கிட்ட போகுது ஐயா. அதெல்லாம் பெரிய ₹1,00,000 கேட்டால் கூட கிடைக்காது ஐயா. நம்ம பணத்தை சம்பாரிச்சிடலாம். திருமணமோ குழந்தை பேரோ என்பது இறைவன் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வம்ச விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அவன் தான் கொடுக்கணும். நம்மளுக்கு கர்மா செய்யணும் அல்லவா? நாம் ஜீவன கர்மாவை முடியும் தருவாயில் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா இறந்த பிறகு எட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம் ஈன்றெடுத்த மகனோ மகளோ இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளட்டு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் தான் நம்மளை தூக்கும். அப்பா காலம் செட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எண்ணம் சொல்கிறாங்கல்ல, அதான் ஜீவன கர்மாவை செய்யறதுக்கு ஆள் வேணும். அதெல்லாம் கிடைக்க போதையா. கன்னிராசிக்கு இந்த முறை நன்றாக அமையக்கூடிய மாதமாகவும் துன்பத்திலிருந்து விலகக்கூடிய மாதமாகவும் வெளியூர் சென்று கொஞ்ச நாளைக்கு நாம் 15 தேதியோ 15 தேதியோ வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நாராயணனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.